இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்துவதற்கல்ல, உங்கள் இதழ்களில் புன்னகை வரவழைக்கத்தான். ஆக சிரியுங்க, சிந்திக்கவோ சீரியஸாவோ எடுத்துக்காதீங்க. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். காரி துப்பும் காரசாரமான செய்திகளுக்காக டண்டனக்கா தாவூத். இன்றைய முக்கிய செய்தியாக நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போவது தஞ்சையில் சில தினங்களாக சுற்றித் திரியும் வெளிநாட்டு வினோதம். செய்திகளை பார்ப்போம். தஞ்சையில் சில தினங்களாக மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் வெளிநாட்டு வினோதம். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், என்ன மொழி பேசுறாரு அப்படிங்கிறது அவருக்கும் தெரியல, எங்களுக்கும் சத்தியமா தெரியல. அது மட்டும் கிடையாது, இவர் ஆனா பெண்ணா என்பது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. ஏன்னா இவர் மண்டை மேல 3 மீட்டருக்கு முடி பயங்கரமா தொங்கிட்டு இருக்குது. அதனால மூஞ்ச கூட எங்களால விலைக்கு பார்க்க முடியல. இதை பற்றிய விரிவான செய்திகளை எமது செய்தியாளர் சிலுக்கு சிவா அவர் மாதிரியே இருக்கிறதுனால அவர் நாங்க அங்க அனுப்பி வச்சிருக்கோம். தயவு செஞ்சு போய் கேட்டு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட அவருக்கு இன்சூரன்ஸ் போடாதனால அவர் கூட எமது ஒளிப்பதிவாளர் ஜேம்ஸ் கேமராமேனையும் நாங்க அனுப்பி விட்டுருக்கோம். அதை பற்றி விரிவான செய்திகளை எமது சிலுக்கு சிவாவிடம் நேரடியாக கேட்போம். சொல்லுங்க சிலுக்கு சிவா, அவர் பார்க்கும்பொழுது உங்களை மாதிரியே இருக்கிறதா எங்களுக்கு தகவல் தெரிய வந்தது. சத்தியம் நீங்க சொல்லல, வேற ஒருத்தவங்க சொன்னாங்க எங்களுக்கு. அவர் பார்த்தா அப்படியே சிலுக்கு சிவா மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க சிவா, அவர் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர், அவர் என்ன மொழி பேசுறாரு அப்படிங்கறத எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சரியா சொன்னீங்க டண்டனக்கா தாவூத். இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆத்துப்பால புதிய கடற்கரை சாலையில தான் நின்னுகிட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சை மக்களை ஒரு பெரிய பீதியில ஆழ்த்தின வெளிநாட்டு வினோதம் ஒண்ணு சுத்தி திரிகிறதா நமக்கு கேள்வி வந்துச்சு. அந்த வினோதத்தை நாங்க தஞ்சாவூர் முழுக்க தேடினோம், கிடைக்கவே இல்ல. கடைசியில டீ குடிக்கலாம் அப்படின்னு ஒரு டீ கடை பக்கம் ஒதுங்கினப்பதான் அந்த வினோதத்தை பார்த்தோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஜேம்ஸ் கேமராமேன் அந்த வினோதத்தை பார்த்து தஞ்சை மக்கள் எந்த அளவுக்கு பயந்துருக்காங்க அப்படிங்கறதையும் படம் பிடிச்சு காமிச்சிருக்காரு. அதை நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப அந்த வினோதத்துக்கிட்ட நம்ம பேச போறோம். அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல நம்ம அதுகிட்ட பேசுவோம். இவரு கண்ட வார்த்தையில திட்டுறாரு, ஆனா என்ன திட்டுறாருங்கிறது நமக்கு புரியல. வணக்கம் சார். உங்களோட பேர் என்ன சார்? இவர் கத்துனது எதுவும் புரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன், ஆனா எனக்கு சத்தியமா புரியல. எங்க இருந்து வரீங்க சார்? இவரு ரொம்ப கோபமான நிலைமையில இருக்காரு, உச்சக்கட்ட கோபத்துல இருக்காரு. அதனால இவர் நம்ம மைக்க பிடிச்சு தள்ளி விட்டுட்டாரு. இவரோட முகத்தை தஞ்சாவூர் மக்கள் நல்லா பாக்கணும் அப்படிங்கறதுக்காக இவர் முகத்தை நான் ஒரு வாட்டி இவர் முகத்துல முன்னாடி இருக்க அந்த 3 அடி நீள முடிய விளக்க போறேன். மக்கள் எல்லாரும் பயப்படாம பாருங்க. சார் சார், நீங்க என்னெல்லாம் சாப்பிடுவீங்க, என்ன மொழி பேசுறீங்க சார்? இவர் என்ன பேசியிருப்பாருன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு தாவூத். பிகாஸ் இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரியுங்கிறது எனக்கு தெரியும். சார், நீங்க போட்டிருக்க உடை வெளிநாட்டு இந்தியர் மாதிரி இருக்கீங்க. ஆனா இவர் இந்தியர் கிடையாதான். மதியம் பரோட்டா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவரோட லாங்குவேஜ்ல. சார், அதுக்கு முன்னாடி தஞ்சை மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த இப்ப நான் காமிக்க போறேன். என்ன அப்படின்னா, இவரோட முகத்தை நம்ம சரியா பார்க்க முடியாதனால நான் என்னோட மனசை திடப்படுத்திக்கிட்டு இவரோட முகத்தை பார்க்க போறேன். ஒரு நிமிஷம் இருங்க. நானும் இது வரைக்கும் எத்தனையோ கொடூரமான மூஞ்செல்லாம் பாத்துக்கிட்டு டெய்லி தாவூத் மூஞ்செல்லாம் பாக்குறேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கொடூரமான முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த முகத்துல ஒரு அமானுஷ்ய ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. இத வெளிநாட்டு வினோதம்னு சொல்றதுல தப்பு இல்ல அப்படின்றதா என்னோட கருத்தா இருக்கு. அது மட்டும் இல்லாம தாவூத்நாத், நீங்க இதை பத்தி இன்னும் சில விஷயங்கள் நீங்க உங்க லாங்குவேஜ்ல சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுவரை உங்களுக்கு இந்த மாதிரி காரி துப்புற மாதிரி செய்திகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேம்ஸ் கேமராமேனுடன் உங்கள் சிலுக்கு சிவா. அந்த ஆள் கூட பேசி இப்ப நீ பேசுறியோ இல்லையா, எனக்கு வந்துருச்சு அந்த பாஷை, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரியான தகவல்களை நீங்க தகவல்னு சொல்றதை விட இது ஒரே ஒரு செய்தி, ஏதோ செய்தின்னு வச்சுக்கலாம்.
இந்த மாதிரியான செய்தியை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சிலுக்கு சிவா. இன்னொரு முக்கியமா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வந்துட்டு சொல்றேன். அடுத்த வாட்டி இந்த மாதிரியான செய்தியை நீ சொன்ன அப்படின்னா மக்கள் காரிட்டு துப்புறாங்களோ இல்லையோ, நான் கண்டிப்பா உன் முகத்தில் காரி மொழிவேன். சரியா? அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் எடுத்துட்டு வராதீங்க. ஓகே 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 ஓகே. சரி, நேயர்களே பார்த்திருப்பீங்க நீங்க வந்து எவ்வளவு சூப்பரான ஒரு நியூஸ் எடுத்து கொடுத்தா நம்ம சிலுக்கு சிவா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, மீண்டும் கண்டிப்பாக ஒரு காரி துப்பக்கூடிய இதே மாதிரி காரி துப்பக்கூடிய ஒரு நல்ல செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் டண்டன் அக்கா தாவூத். நன்றி நேயர்களே.